இந்தாங்க. என்னது? நீங்க ஸ்னேகா விட்டு போங்க. இந்த 2 மாசத்துல ஹாஸ்பிட்டல் ஜெயில்னு என்னென்னவோ நடந்து போச்சா, அதுல அந்த ஆளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சாலும் குறைஞ்சிருக்கலாம். அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் அனுப்பி வச்சிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொஞ்ச நேரத்துல வந்து நிப்பா இருப்பாரு. அந்த ஆள் தான். போய் கதவு துற. அந்த ஆளை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். இந்த மனுஷனுக்கு என் மேல ஆசை ரொம்ப ஸ்பீடா இருக்கு போல இருக்கு இல்ல? கதவு துற போ. ஏய், நீ போய் கதவு தர. ஏய், ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நான் இப்ப நடிக்கணும். கோவமா இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் போ. போடி. ஷூ. ஸ்னேகா, சார் வந்திருக்காரு பாரு. திரும்பி பாரு. ஏய், இங்க பாரு. உன் கோவத்தெல்லாம் சார் கிட்ட காட்டாத. அவர் ரொம்ப நல்லவருடி. அவர் பாசத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. இப்ப நீ பேசுற சரியா? சார், இந்த நேரத்துல நான் வேற எதுக்கு சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி? நான் வரேன் சார். சார், ஆல் தி பெஸ்ட். சேகா, என்னமோ தெரியல, என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் ரத்னா என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. முடியல, அதான் வந்துட்டேன். நான் உங்களை எதுவுமே கேட்கலையே. இது உங்க வீடு. இங்க வர்றதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணுமா என்ன? அது எனக்கு தெரியாதா? முத்தழகியோட அப்பா தப்பா நினைச்சுக்குவாருன்னு தான் நான் தயங்கி இருந்தேன். முத்தழகி தான் நீங்க அந்த வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு என்னை அனுப்பிச்சு வச்சேன். அது சரி. நான் ஒரு சிம்பத்திக்காக பண்ணா அவளும் அதையே ஃபாலோ பண்றாளா? ஸ்னேகா, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ உம்முன்னு இருக்க? நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆமா, சந்தோஷம் இல்லை. நீங்க இவ்வளவு லேட்டா வந்ததுல எனக்கு சந்தோஷமே இல்லை. நீங்க என்னை விட்டுட்டு போன அந்த நிமிஷத்துல இருந்து நான் பசி இல்லாம தூக்கம் இல்லாம ஒரு ரெஸ்ட் கூட இல்லாம கிடந்து துடிச்சிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தோணல? அதான் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. ஸ்னேகா, நான் போனதுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையா? சாப்பிடுறதா? பட்னியா இருக்காதீங்க, இந்த ஜூஸ் ஏதாவது குடிங்கன்னு கோமதி எவ்வளவு கெஞ்சினா. ஆனா அத கூட எனக்கு குடிக்கிறதுக்கு மனசே இல்ல. நிஜமாவா சொல்ற? என்னடி, நீயே சட்டியை தூக்கி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன நாடகம் ஆடுறியா? யார் நாடகம் ஆடுறாங்க? யார் நாடகம் ஆடுறாங்க? அம்மா வச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா போது, நிறுத்திடி. சும்மா கத்திக்கிட்டு இருக்கா. அந்த கேடு கெட்ட வீட்டுக்கு நீ தானே மாப்பிள்ளை அனுப்பி வச்ச? ஒரு பொண்டாட்டி செய்யற காரியம் ஆடி இது. ஆமா,
எந்த பொண்டாட்டியும் செய்ய மாட்டா. நலாயினின்னு ஒத்தி அவ புருஷனை தூக்கி கூடையில வச்சு தாசி வீட்டுக்கு அனுப்பினாலே அவளை நல்லவ பத்தினின்னு தானே எல்லாரும் கொண்டாடுறீங்க. அதே மாதிரிதான் நானும் அவர் சந்தோஷமா இருக்கட்டும் நிம்மதியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். சந்தோஷமா அனுப்பி வச்சேன். நலாயினி புராணத்துல வர்ற பொம்பளை தானடி, அது நம்ம நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. சரி, சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டேன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்குடி இப்படி அழுதுகிட்டு இருக்க? அது என்னோட வேதனை. உனக்கு யாரும் இல்லைங்கிற வேதனை தானே? ஏ நீங்களா இருக்கீங்களே. நாங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? வயசு ஆகிக்கிட்டே போகுது. வேலை வந்தா கிருஷ்ணாராமான்னு போய்கிட்டே இருக்க போறோம். பொண்ணுதான் போயிட்டா, புருஷனையாவது இறுக்கி பிடிப்பேன்னு பார்த்தா அந்த சிரிக்கி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேடி. என்ன என்னமா பண்ண சொல்ற? 4 மணி ஆச்சுன்னா அவர் அல்லாடுறது பார்த்தல. நான் அனுப்பலனா அவரே போயிருப்பாருமா. ஆமாண்டி, முத்தையை சொல்றது நிஜம்தான். சாராயம் குடிக்கிறவனும் பொம்பளை சோக்கு உள்ளவனும் உடனே தெரிஞ்சிட மாட்டாங்க. பொழுது போய் விளக்கு வச்ச உடனே அவங்களுக்கு அந்த சாராய ஞாபகமும் கண்ட சிரிக்க ஞாபகமும் வந்துடும். அதனால மாப்பிள்ளை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரே மனசு மாதிரி நிரந்தரமா நம்ம கூடவே தங்கிடுவார். வந்துருவாரப்பா? வந்துருவாருமா, வந்து நம்ம கூடவே தான் இருப்பாரு. நம்பு. வந்துடுவாருப்பா. அவர் வரணும்பா, வரணும். என்கிட்ட வந்து ஏம்மா டாக்டர் எப்பம்மா வருவாரு? வருவாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போய் உட்காருங்க. இதேதான் சொல்லிக்கிட்டு ஃபோன் பண்ணிருக்கேம்மா, வருவாங்க, அங்க போய் உட்காருங்க. சனி, இதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வாந்தி பேதின்னு வந்துடுது. டாக்டர் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு ஆகுமா. அது வரைக்கும் நாம இங்க உக்காந்துதான் ஆகணும். 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேம்மா. பிள்ளைக்கு ஜுரமா இருந்தது, மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இன்னும் ஜுரம் தீரலன்னு இந்த குரங்கு இல்ல செங்கோருங்க அதுகிட்ட சொல்ற பேசாம நிக்கிது. என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க? ஏதாவது வாயை திறந்து சொல்ல. எதுக்கடுத்தாலும் சிரிச்சிரு. ஒண்ணு பேந்த பேந்த முழி, இல்ல சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன ஜென்மமோ. மொக்க, போன தரம் நாம இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தப்போ ஒரு மவராசி ஆட்டோல ஏத்திக்கிட்டு 500 ரூபாய் பணம் கொடுத்ததுல அந்த ஈஸ்வரன் கருவாய இருக்கால, அவங்ககிட்ட சொல்லிடாத. சொல்லிட்டேன்னா அந்த நாரவாயை நம்மளை பிடிச்சி கத்துவான். என்னடா இது, இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த டாக்டர் இன்னும் காணோம். சரி, எப்ப வருவாருன்னு அந்த செங்கோருங்க கிட்ட கேட்டுட்டு வரேன். இங்கே இரு. பாத்து வரக்கூடாது. நான் கிளவி, நீ கொஞ்சம் குமரி. நீ பார்த்து வர வேண்டியதானே பாதி கிளவி. என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு வர நந்தி மாதிரி நடுவுல வர. இவ வீட்டுக்காரு பெரிய கலெக்டர், இவ வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராலாம். நாங்க நந்தி மாதிரி குறுக்க நின்னுட்டோமா. படி படி படி. களவாணிட்டு வச்சுக்காத, வாய கிழிச்சு தச்சிருவேன். இவ ஊசிய கையில எடுத்துக்கிட்டு திருவா போல இருக்கு, வாய கிழிச்சு தைக்கிறதுக்கு. படி படி. ஊசி போன பாண்டா வந்துட்டா. ஐயோ ஏமா, டாக்டர் எப்பமா வருவாரு? வருவாருமா, வந்த உடனே சொல்றேன், போய் உட்காருங்க. இப்போ வந்துருவாரா? வந்துடுவாரு, போய் உட்காருங்க, போங்க. வந்துருவாரு வந்துருவாருன்னு இதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. சே, மூஞ்சிய பாரு, சரியான செங்கோருங்க. சாப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருக்காளுங்க. டாக்டர் வருவாரா? மாமா லேட் ஆயிடுச்சு மாமா, பசிக்குதா மாமா? நான் வந்துட்டு இருந்தேன்னா ஒரு ஊமைய விழிகள் கிளவி ஒண்ணு இடிச்சு சுத்தி. ஐயோ அதான் லேட்டு மாமா. ஐயோ மாமா தலை சுத்துது மாமா, பசிக்குதா மாமா? என்னாச்சு சொல்லுங்களேன். ஏன்டி இந்த புரண்டு எனக்கு பசிக்கல, 1 1/2 மணி நேரம் கழிச்சா சாப்பிடுவோம் போ. அப்படியா? டாக்டர் வந்தாரா, பார்த்தாரா, டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொன்னாரா? இன்னும் 1-2 நாளா டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாரு.
மாமா சிரிக்கிற நான் உங்களை அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி மாமா இப்படி அடிபட்டிருக்கு? உங்களுக்கு ரூம் போட்டு 10 நாளும் வச்சு வச்சு கும்பிடுறாங்களா? இது ரொம்ப முக்கியமாடி. சரியான எவ்வளவு இருக்கா கலவாணி? ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குதுல்ல? அழக்கூடாது. நான் உங்ககிட்ட சொன்ன சூனியக்கார கிழவி அதான் குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கு. அது மூஞ்சியே சரி கிடையாது. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்டி. நீங்க எதுக்கு அந்த குழந்தைய பார்க்கணும்? தயவு செய்து பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? இல்ல கலவாணி, ஒருவேளை இந்த குழந்தை செல்லமக்கா குழந்தையா இருக்கலாம்ல? ஆமா, செல்லமானி குழந்தை உங்க பக்கத்துல அப்படியே வந்து உங்க பெட் பக்கத்துலயே வந்து படுத்திருக்க போதா? வேற வேலை இல்ல? இல்ல கலவாணி, மல்லிகா கண்டிப்பா மாப்பிள்ளை குழந்தை சேர்த்திருக்க மாட்டா. அந்த குழந்தை ஒருவேளை இந்த குழந்தையா இருந்தா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இருங்க, நான் பாக்குறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண ஜரம் தான். இந்த மருந்தை 4 நாளைக்கு கொடுங்க. அப்படியும் சரியாகலன்னா மறுபடியும் கூட்டிட்டு வாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? என்ன பாருங்க, உங்களை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்ல சும்மா சும்மா ஏன் சேச்சு வரீங்க? இருங்க. வாடா மக்கப்பா. உங்களை டாக்டர் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ரெஸ்ட் எடுக்காம ஏன் சேச்சு வரீங்க? பாருங்க. பாருங்க மாமா, நல்லா ரெஸ்ட் எடுங்க மாமா. அடியே கலவாணி, இந்த அடி அடிச்சேன்னு வச்சுக்கையே 1-2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ற டாக்டர் ரீஅட்மிஷன் போடுற போறாண்டி. அடி பாவி, ஐயோ பாருங்க மாமா. முடியலடி. ஐயோ என்னங்க இது? அப்பா வச்சுட்டு போன காஃபி இன்னமா குடிக்காம இருக்கீங்க? டைமுக்கு பேப்பர் வரலன்னா பேப்பர்காரனை திட்டுவீங்க, நேரத்துக்கு காஃபி கொடுக்கலன்னா என்ன திட்டுவீங்க. இப்ப ரெண்டுமே பக்கத்துல இருக்கும்போது இப்படி கவனிக்காம இருந்தா என்னங்க அர்த்தம்? அடி போடி, வாழ வேண்டிய பொண்ணே போய் சேர்ந்துட்டா. இதுக்கப்புறம் நம்மெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? எனக்கு இந்த பேப்பர் பார்க்கறது காஃபி குடிக்கிறதெல்லாம் விருப்பமே இல்லடி. நீங்களாவது சகஜமா இருக்க மாட்டீங்களான்னு தான் நான் உங்களை வம்புக்கு இழுக்கிறேன். அது புரியாம நீங்களும் முத்தழகி மாதிரி மூலையில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? என்னது முத்தழகி இன்னும் எந்திரிக்கலையா? தூங்கினா தானேங்க எழுந்திருக்கு. நாம அவ்வளவு சொல்லியும் கேட்காம மாப்பிள்ளை அந்த கடங்காரி வீட்டுக்கு அனுப்பிட்டு இவ ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே முகமெல்லாம் வாடி போயிருக்காங்க. காலம் போன காலத்துல இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதியிருக்கான் போட்டு. அது இல்லைங்க, அதை விட மோசமா எழுதியிருக்கான். இத பாருங்க, யமகாதிகி வந்துட்டான். வணக்கம்மா. ஏய், என்னது என்னமோ திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி வந்து நுழைஞ்சிட்டு இருக்க? அதான் உனக்கு தேவையான ஆளு உன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? ஏண்டி, என் மாப்பிள்ளை இனிமே டேராவை அங்கேயே போட்டுடுறேன், துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வான்னு உன்னை அனுப்பி வச்சாரா? என்னம்மா இது? என்னதான் நான் உங்க பொண்ணுக்கு சக்களத்தியா இருந்தாலும் காலங்கத்தால உங்க வீட்டு வாசப்படி தேடி வந்து நிக்கிற ஒரு அழகான பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் வாய் கூசாம பேசுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்ல? என்னையும் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்க கூடாதா அம்மா? ஐயோ அடி பாவி, அவ என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்குள்ள அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து தொலைச்சு அனுப்புடி. அப்பா. ஐயோ அப்பா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க வரல. நான் எங்க அக்காவை பார்க்க வந்திருக்கேன். ஐயோ தாங்க முடியலையடா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது, முருகா முருகான்னு சொல்லுங்க. ஐயோ முருகா தாங்க முடியலடா முருகா. ஐயோ அக்கா. எங்கடி போறா? அக்கா. என்னங்க இது கூத்து? முந்தியெல்லாம் முறைச்சுக்கிட்டு பகைச்சுக்கிட்டு நிப்பா,
இப்ப என்னடான்னா அம்மாங்கிற அப்பான்னு இந்த கொலையறா? அடியாண்டி அக்கான்னு உறவு கொண்டாடிட்டு போயிருக்க, அதை விட்டுட்டியே. அதாங்க, ஏன் இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? இந்த பார், இவளை பத்தி இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது விளக்கம் கேட்டேன்னா இருக்கிற இந்த 4 முடியும் கொட்டிடும். பரவாயில்லையா உனக்கு? ஐயோ, என்னது? அம்மா என்ன காப்பாத்துமா, இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா. என்னாச்சுமா? அக்கா அக்கான்னு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, இவகிட்ட இருந்து காப்பாத்து. உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? உனக்கு என்ன வேணும்? நான் தான் அப்பவே சொன்னனே எனக்கு எதுவும் வேண்டான்னு. அக்கா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அதுவும் உங்க வாயில இருந்தே தெரிஞ்சாகணும். அவரை நீங்க தான் என் வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பி வச்சீங்களா? சொல்லுங்கக்கா, நிஜமாவே இந்த இந்த ஸ்னேகா வீட்டுக்கு போக சொல்லி நீங்களா அனுப்பி வச்சீங்க? அப்பா நீங்க சொல்லுங்க. அம்மா நீங்களாவது சொல்லுங்க, அக்கா அப்படி சொன்னாங்களா? இந்த பைத்தியக்காரி அப்படி சொல்ல போய் தானே அந்த ஆளு அர்த்தராத்திரில உன் வீட்டுக்கு வந்தாரு. என்னால அதை நம்பவே முடியல. எங்களாலே அதை நம்ப முடியல. மாப்பிள்ளை போறத பாத்துக்கிட்டு விதியேன்னு உட்காந்துருக்கிற தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாம போச்சு. அக்கா ஏன் இப்படி பண்ணீங்க? அவர் உங்ககிட்ட ஏதாவது கோவமா நடந்துக்கிட்டாரா, இல்ல அடிச்சுக்கிச்சு வச்சுட்டாரா? ஏய், என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு இப்படி நாடகம் போடுற? நாடகமா? நானா? இல்லக்கா, சொல்லுங்கக்கா, எதுக்காக அவரை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மனுஷனை எதுக்கு இங்க அனுப்பி வச்ச? நான் அனுப்பலக்கா, அவராதான் கிளம்பி வந்துட்டாரு. போகாதீங்க அப்படின்னு சொல்ற நிலைமையில நான் இல்லையே. ஆனா நான் அவரை உன் வீட்டுக்கு அனுப்பினது அவர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. நிஜமாதான் சொல்றீங்களா? அவரும் என்கிட்ட அதே தான் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் நம்பிக்கை இல்ல. ஏன்னா உங்க யாருக்கும் தான் என்ன பிடிக்காது. என்ன நீங்க எல்லாருமே எதிரியா தானே பாக்குறீங்க. அப்புறம் எப்படி என் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும்னு தான் நான் சந்தேகப்பட்டேன். நான் யாரை பத்தியும் கவலைப்படல, அவரை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறேன். அவர் பட்டதெல்லாம் போதும், இனிமையாவது அவர் நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும். அந்த நிம்மதியும் சந்தோஷமும் உன் வீட்டுல அவரு கிடைக்குதுன்னா அவர் அங்க போறதுல என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அனுப்பி வச்சேன். இது போதும், இது போதும்க்கா. ஏமா சிரிக்கிறீங்க? அம்மா என்ன பார்த்தா காமெடி பேச மாதிரி தெரியுதா? அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸா கவனிங்க. இது போதும்க்கா, இது போதும். இனிமே நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த செல்லமா என்ன, அந்த ஆண்டவனை நினைச்சாலும் இனிமே நம்ம 2 பேரும் யாராலையுமே பிரிக்க முடியாது. எப்ப நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு அவரை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்களோ, இனிமே நான் உங்க வீட்டு நாய், நன்றியுள்ள நாய். என் நன்றியை காட்டுறதுக்கு நான் 2 காரியம் பண்ண போறேன். என்ன கொலைக்க போறியா? இல்ல கடிக்க போறியா? ரெண்டுமே இல்ல. அக்கா, ஐயோ ஐயோ என்னப்பா இது? என்னங்க இது? கொலைப்பா கடிப்பாரு பார்த்தா கடைசியில கால்ல வந்து விழுந்துட்டா, கால வாரிட்டு போறா. எந்திரிமா. ஐயோ எழுந்துமா. இல்ல நல்லா இருந்து சொன்னதானே எழுந்துப்பேன். ஐயோ சரி சரி நல்லா இருந்து தொலை, எழுந்திரு. எந்திரி. தேங்க்ஸ்க்கா. இப்ப நான் காட்டினது நன்றி. இனிமே நான் பண்ண போறது நன்றி கடன். என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? என்ன நம்புங்க. நான் உங்க மாப்பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன்.